ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் சூர்யா சாட்டர்டே. இந்த படம் எப்படின்னா ஃபுல்லாக கமர்ஷியல் படம். கமர்ஷியல் படத்தில் வந்து என்னென்னா ஹீரோவுக்கு கோவம் வரும், அடிக்கடி கோவம் வந்துக்கிட்டே இருக்கும். சின்ன வயசுலேயே அவங்க அம்மா சொல்லுவாங்க, அவனுக்கு ஹீரோவுக்கு சின்ன வயசுலேருந்தே கோவம் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, நீ சனிக்கிழமை மட்டும்தான் கோவப்படணும், மற்ற நாளில் கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க இறந்தது சனிக்கிழமை, கோவத்தை எல்லாம் சனிக்கிழமை காட்டிடு. அவரும் ஹீரோ என்னென்னா யாரை அடிக்கணும், யார் மேலே கோவமோ அதை டைரியில் எழுதி வச்சுருப்பார். இவரோட சனிக்கிழமை மட்டும் அவரோட கோவத்தெல்லாம் ஃபுல்லாக எல்லாத்தையும் காட்டுவார். அதே மாதிரி ஆப்போசிட்டில் வில்லன் எஸ்.ஜே. சூர்யா சரியான சைக்கோவாக இருப்பார். அவர் என்ன பண்ணுவார்னா, அவங்க ஏரியா ஜனங்களையே போட்டு அடின்னு அடித்து அவங்க ஒரு இடத்துக்காக அடிச்சுப்பாங்க. அவங்க எஸ்.ஜே. சூர்யாவும் அவங்க அண்ணனும் ஒரு இடத்துக்காக அடிச்சுப்பாங்க. டாய்லெட் எங்க இருக்குன்னு என்ன கேக்குறா சுதாயிவன்? இதெல்லாம் ஓபன் பண்ணு. அதாவது இந்த படத்தில் நானி, எஸ்.ஜே. சூர்யா, பிரியங்கா இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பிரியங்கா பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோவா இல்லைனாலும் க்யூட்டாக இருக்காங்க. அதுக்கப்புறம் எஸ்.ஜே. சூர்யா என்னமோ சைக்கோ மாதிரி பயங்கரமாக நடிச்சிருக்காரு. ஒரு ஈகோ சைக்கோ எல்லா தனமும் கலந்த மாதிரி நடிச்சிருக்காரு. நானே ஒரு டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. நானி இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் பார்த்துருப்போம், நானி படம்லாம். இதுலேயும் நானி சூப்பராகவே பண்ணியிருக்காரு. அவர் கோவம் வருது, அவரோட மாஸ் சீனு இதெல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப லைவ்லேயே அந்த ஆக்ஷன்லாம் ரொம்ப அப்படியே தூக்கி போட்டு மிதிக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் லைவ் ஆக்ஷனாக இருந்தது. அதில் படத்தில் எல்லாமே ப்ளஸ்ஸு தான் இருக்குது, மைனஸ்ன்னு பெருசாக ஒன்றும் இல்லை. கொஞ்சம் அளவு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, அதை மட்டும் கொஞ்சம் ட்ரிப் பண்ணியிருந்தால் படம் இன்னும் சூப்பராக இருக்கும்.